வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 8th லெவல் போஸ்டிங், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோப்தார், வாட்ச்மேன், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், இது போல எக்ஸாமுக்கெல்லாம் வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பாருங்கள். கடைசியாக எவ்வளோ மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்திருக்கும் இடம் எது? few seconds டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. பெங்களூரு. பின்வரும் உயிரினங்களில் கண்கள் இல்லாத உயிரினம் எது? மண்புழு. கண்கள் இல்லாத உயிரினமும் மண்புழு தான். கால்கள் இல்லாத உயிரினம் எது அப்படின்னாலும் மண்புழு தான். லீஃப் வருடத்தில் எத்தனை நாட்கள்? (366 நாட்கள் தான் லீஃப் வருடத்தில் இருக்கக்கூடியது. லீஃப் வருடம் அப்படிங்கிறது ஒரு 4 ஆண்டுக்கு ஒரு முறை வரும். ஒரு நம்பர் இருக்குது, இப்போ வந்து 2024 அப்படின்னு கொடுத்துட்டு இது லீஃப் வருடமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதை நீங்கள் 4ஆல் வகுத்து பார்க்கணும். அப்போ மிச்சமின்றி கரெக்டாக அது வகுப்படுது அப்படின்னா அது வந்து லீஃப் வருடம். ஒருவேளை மீதி வருது, நம்பர்ஸ் வந்து வருது அப்படின்னா அது வந்து லீஃப் வருடம் கிடையாது. இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்காங்க. தமிழ்நாடு மாநிலத்தின் விலங்கு எது? நீலகிரி வரையாடு. சேர மன்னர்களின் கொடியில் இருப்பது? வில். சோழர்களோட கொடியில் இருக்கக்கூடியது புலி. பாண்டியர்களோட கொடியில் இருக்கக்கூடியது மீன். 2023ஆம் ஆண்டு சர்வதேச டேஷ் ஆண்டாக கொண்டாடப்பட்டது. சிறுதானிய ஆண்டு. இது யார் அறிவிப்பாங்கன்னா ஐநா சபை. அந்த ஐநாவால் அறிவிக்கப்படுறதா இது. 2023ஆம் ஆண்டு சிறுதானிய ஆண்டாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். தென்னகத்து பெர்னாட் ஷா யார்? அறிஞர் அண்ணா. நமது தேசிய காய்கறி எது? மஞ்சள் பூசணி தான் நமது தேசிய காய்கறி. ஜனகண மன இந்த பாடலை ஏறக்குறைய எத்தனை வினாடிகளில் பாடி முடிக்க வேண்டும்? 52 வினாடிகளில் பாடி முடிக்க வேண்டும். கீழ்கண்ட வரிசையில் கடைசியில் வரும் எண் எது? இருநூற்று 43. எப்படின்னா இது பாருங்க, 3ஓட அடுக்கு சீரிஸாக போயிட்டுருக்கு. 3 1 மடங்கு 3, 3ஓட 2 மடங்கு, 3 × 3 9, 3ஓட 3 மடங்கு 9, 9 3 27 வருது. அதுபோல் 3ஓட 4 மடங்கு தான் 81, 3ஓட 5 மடங்கு 243 இதான் வரும். ஒலிம்பிக்கில் உள்ள வளையங்களின் எண்ணிக்கை எத்தனை?
5 வளையங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 8th லெவல் போஸ்டிங், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோப்தார், வாட்ச்மேன், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், இது போல் போஸ்டிங் எல்லாத்துக்குமே எங்ககிட்ட ஸ்டடி மெட்டீரியல் புக் இருக்குது. தேவைன்னா வாங்கி படிங்க. இதிலே உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டும் கரெக்டாக இருக்கும். தமிழ், மேத்ஸ், ஜிகே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, ப்ரீவியஸ் இயரில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளோட தொகுப்பு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியே கொடுத்துருக்கோம். ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன் இருக்கும். அதற்குரிய விடை எல்லாமே கீழேயே இருக்கும். இப்படி தான் ஹோல் புக்குமே இருக்கும். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். தேவைன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். பின்வரும் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர். உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம்? புதுதில்லி. நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும், ஏனெனில்? அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாது உப்புகளும் உள்ளன. அதிகமான வைட்டமினும் தாது உப்பு எதில் இருக்குது? காய்கறி, பழம் இதில் தான் இருக்குது. கார்போஹைட்ரேட் எதில் இருக்கும்? அரிசியில் இருக்கும். புரதம் இந்த பருப்பு வகைகளில் இருக்கும், முட்டையிலலாம் இருக்கும். வயலில் முதல் உழவு செய்ய கால்நடைகளை கொண்டு இயக்கப்படும் கருவி எது? நாட்டுக்கலப்பை. மக்களாட்சியின் முதுகெலும்பாக திகழ்வது எது? அரசியல் கட்சிகள் தான் மக்களாட்சியோட முதுகெலும்பாக திகழ்கிறது. டேஷ் என்பது பகுதி அளவு சமைக்கப்பட்ட உணவிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். பன்னீர். வெங்காயம், ஆப்பிள் இதெல்லாம் சமைக்கவே வருதில்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான். ஆனால் ஃப்ரைட் ரைஸ் முழுமையாகவே சமைக்கப்படுறது தான். பன்னீர் பகுதி அளவு சமைக்கப்பட்ட உணவிற்கு ஒரு எடுத்துக்காட்டு. பழ ஸ்குவாஷில் உள்ள பழச்சாற்றின் அளவு டேஷ் % ஆகும். 25% ஆகும். செயற்கை முறையில் தேனீ வளர்ப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. எபிகல்ச்சர். வாகன ஓட்டிகள் சிக்னல் விளக்கு பொருத்திய சாலையை கடக்கும்போது சிகப்பு விளக்கு எரிந்தால் நிற்கவும். ரெட் லைட் எரிஞ்சதுன்னா நிற்கணும். ஒரு பென்சிலின் விலை 8 ரூபாய், ஒரு பேனாவின் விலை 16 ரூபாய், ஒரு நோட்டின் விலை 25 ரூபாய். ஒருவர் கடைக்காரரிடம் 4 பேனா, 3 பென்சில், 4 நோட்டுகள் வாங்குகிறார். 200 ரூபாய் கடைக்காரரிடம் கொடுத்தால் மீதம் எவ்வளவு பெறுவார்? இது பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் போடுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். பென்சிலோட விலை 8 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இவங்க எத்தனை பென்சில் வாங்குறாங்கன்னு பார்த்துக்காங்க. 4 பேனா, 3 பென்சில், 3 × 8 24 ரூபா பென்சிலோட விலை. அதுக்கப்புறம் இவங்க 4 பேனா சொல்லியிருக்காங்க. பேனாவோட விலை 16 ரூபா. 4 × 24 வரும். ஒரு நாள் 4, 4 2 6 வருது. அடுத்து என்ன வாங்கியிருக்காரு? 4 நோட்டு வாங்கியிருக்காரு. ஒரு நோட்டோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கலாம்.
ரூ. 25. 4 நோட்டு அப்படியே ரூ. 100. அது அப்படியே கூட போட்டுக்கலாம். ஸோ மொத்தமாக கூட்டிடலாம். 8 வரும். 6 2 8 188 ஆகுது. அவர் கொடுத்தது ரூ. 200. இதுலேருந்து இந்த 188 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ரூ. 12 வரும். அவ்வளோதான். ஸோ ரிமைனிங் வந்து எவ்வளோ பெறுவார் அப்படின்னா ரூ. 12 வரும். ஒரு செவ்வகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கும்? நாலு பக்கங்கள் இருக்கும். இதுதான் செவ்வகம். 4 பக்கம் இருக்கு இல்லையா? இதான் 4 பக்கங்கள் இருக்கும். 385 என்ற எண்ணை கீழ்கண்டவற்றில் எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியாது? மூணால தான் மிச்சமின்றி வகுக்க முடியாது. மற்றதெல்லாம் வகுத்து பாருங்க தெரியும். லாஸ்ட்ல 5 வருது. அதனால கண்டிப்பா 5ஆல வகுப்பட்டுரும். 7ம் வகுப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வகுத்து பாருங்க. 5 மீதி 3 மறுபடியும் 5 வரும். அதுபோல் 11ஆலையும் இது வந்து வகுப்படும். ஆனால் 3ஆல வந்து மிச்சமின்றி வகுக்க முடியாது. ஸோ இதற்குரிய விடை வந்து 3 தான். இந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் மேலும் பல வீடியோக்கள் இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து MHC, TNUSRB, TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இது போல் கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.